ஒரு நெருக்கடி திருமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க அமைச்சர் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா, நீங்களே வந்து போற மாதிரி தாவேகாவுடன் போற மாதிரியே ஒரு சூழல் இருந்தது. அதனால்தான் திருமா அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெறவும் கட்டுப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள் இது பரவலா இணையத்தில் வருது. உங்க மூலமா அதற்கான பதில் இல்ல நான் அதாவது எதிர்பார்க்கிறேன். நான் இப்பவும் சொல்றேன்ல, நான் பல இந்த மாரி அவதூறுகள வந்து நான் வந்து பல அவதூறுகள நாங்க கடந்து வந்திருக்கிறோம். அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் அப்படின்னு யாரும் எழுதி தர முடியாது. அப்படி முடியுமா? முடியாது. ஆனா நிரந்தரம்ங்கிறது விடுதலை சிறுத்தை அப்படிங்கிறது நிரந்தரம். எழுச்சி தமிழருடைய தம்பி அப்படிங்கிறது நிரந்தரம். அதை யாரும் எவனும் அத பிரிக்க முடியாது. இன்னும் கூடுதலா வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து இந்த தலித்துகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவன் உண்மையா நிப்பான் அப்படிங்கிறதையும் வந்து யாரும் பிரிக்க முடியாது. அப்படி எந்த வகையிலும் என்னை வந்து அ நாளைக்கே வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு. இந்த போராட்டத்தில சிறை செல்லணும் அப்படின்னா, அந்த முதல் ஆளா நான் நிப்பேன். என் அமைச்சர் பதவிய நான் வந்து தூக்கி போட்டுட்டு நான் வந்து அந்த களத்தில் நிக்கிறவன். அதனால வந்து இந்த மாரி நான் போய் அங்க சேருவேன், இங்க சேருவேன்னு சொல்றது, ஒரு மிக மோசமான ஒரு நரேஷன் சொல்றாங்கல்ல, ஒரு திட்டமிட்டு என்னைய வந்து சித்தரிக்க முயற்சி செய்றாங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.